நான் இன்னைக்கு உங்களுக்கு பார்த்ததுமே வாய் ஊறுற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு அருமையான ரெசிபி கொண்டு வந்திருக்கேன். அதிகமான நபர்களோ, குறைவான நபர்களோ, நீங்க இந்த பக்குவத்தில நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் எல்லாமே கலந்து, மசாலா உதிராம மொறுமொறுன்னு ஒரு அருமையான ரெசிபி பார்த்துறலாம். இந்த ரெசிபி பேச்சுலர்ஸ், பிகினர் எல்லாருக்குமே மிகவும் பயனுள்ளதா இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதை செய்றதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க. அதில ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இந்த இடத்துல முழுசா நீங்க சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு. 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு ஜீரகத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள், ஒரு பிஞ்சு அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய அளவை பொறுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ஃபைனாக அரைச்சிடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நான் ஃபைனாக அரைக்கணும்னா இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. அடுத்ததாக இன்றைக்கி நான் 2 கோழி கால்கள் எடுத்து வச்சுருக்கேன், பெரிய கால்கள். கூடவே லாலிபாப் 3 எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் கோழியுடைய எந்த பகுதி வாங்கினாலும் இந்த பக்குவத்தில் செஞ்சுக்கோங்க. அடுத்ததாக இது கூட நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலா விழுதெல்லாம் சேர்த்துட்டு கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அந்த மசாலா உப்பு எல்லாமே நல்லா கலக்கணும். அது வரைக்கும் நல்லா கலந்துக்கோங்க. அந்த கோழி காலுடைய வெட்டு போட்டிருப்போம்ல அதெல்லாம் உள்ளே நல்லா போகிற மாதிரி நல்லா தடவி விட்டுக்கோங்க. இதனுடைய சுவையை கூட்டுறதுக்காக 1/4 எலுமிச்சம்பழத்தில் கட் பண்ணி அதனுடைய சாறை மட்டும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கையை வச்சு. இந்த மாதிரி கலந்து விட்ட பிறகு இதில் ஒரு மூடி போட்டு கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க. அப்படியே 10 நிமிஷம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நல்லா மேரினேட் ஆகிருக்கு. இது கூட கடைசியாக வறுக்க போகிற நேரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், அதாவது சோள மாவு சேர்த்துக்கிறேன். நீங்கள் வறுக்க போகிற நேரத்தில் மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உடனே நீங்கள் பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். அடுத்ததாக அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் 3/4 அளவுக்கு எண்ணெய் விட்டு நம்ம மசாலா தடவி வச்ச கோழி துண்டுகளை 1 பை 1 போட்டுக்கோங்க. நீங்கள் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிட்டு தான் நீங்கள் சேர்க்கணும். இந்த நேரத்தில் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கரெக்டாக 1 நிமிஷம் கழித்து மெதுவாக அடுத்த பக்கத்துக்கு திருப்பி விடுங்க. இந்த பக்குவத்தில் செஞ்சிங்கன்னா மசாலா உதிராமல் கண்டிப்பாக வரும். இப்போ நமக்கு பார்த்தாலே தெரியும் அந்த சிக்கன் அந்த கோழி துண்டுகள் வெந்து சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி நேரத்தில் எடுத்துருங்க, 1 பை 1 எடுத்துருங்க. எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. இதே மாதிரி பக்குவத்தில் அடுத்து இருக்கக்கூடிய எல்லா லாலிபாப்பையும் மெதுவாக போட்டுட்டு கரெக்டான டைம் கொடுத்து வேக விட்டு எடுத்துருங்க. இது குறைஞ்சது வேகிறதுக்கு 4லேருந்து 5 நிமிஷம் ஆகும். வெயிட் பண்ணி எடுத்துக்கோங்க. நண்பர்களே, ஒரு வேண்டுகோள், நீங்கள் எந்த கண்ட்ரி எந்த ஊர்லேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மிகவும் சந்தோஷப்படுவேன். ஓகே நண்பர்களே, இதே மாதிரி பக்குவத்தில் இதே அளவுகளோட நீங்களும் லீவ் லானில் இந்த மாதிரி சிக்கன் துண்டுகளை எடுத்து சிக்கன் 65 மசாலா உதிராமல் மசாலா அரைச்சி செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களும் சொந்தங்களும் பார்க்கணுமா அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே நண்பர்களே, எல்லோரும் பாதுகாப்பாக இருங்க. இதே போன்று அடுத்து ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கிறேன். டேக் கேர். பை பாய். தேங்க்யூ.